திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியில் கார் மீது பைக் மோதியதில் இளைஞர் உயிரிழப்பு. கிராம மக்கள் இறப்பில் சந்தேகம் என கூறி சாலை மறியலில் திரளாக ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியைச் சேர்ந்தவர் அம்மாச்சி குமார் மகன் பிரவீன்குமார், வயது 17. இவர் தனது நண்பர்களான ஆகாஷ், சுரேஷ் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் மகிபாலன்பட்டியிலிருந்து கொன்னத்தான்பட்டிக்கு சென்றுள்ளனர். அப்போது மருத்துவக்குடிப்பட்டி அருகே பின்னால் வந்த கார் இவர்கள் பைக் மீது மோதியதில் மூவரும் பலத்த காயமடைந்தனர். 108 வாகனம் மூலம் மீட்கப்பட்ட இவர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் பிரவீன்குமார் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறினார். மற்ற இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் காரை ஓட்டி வந்த அதே ஊரைச் சேர்ந்த செல்லையா மகன் செந்தில்குமார் என்பவரும் காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் மருத்துவமனைக்கு வந்த பிரவீன்குமார் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் இச்சம்பவம் திட்டமிட்ட கொலை என்றும் கொலையாளியை கைது செய்ய கோரி அரசு மருத்துவமனை திருப்பத்தூர் மதுரை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கண்டவராயன்பட்டி போலீசார் காரை ஓட்டி வந்த செந்தில்குமார், அவரது தந்தை செல்லையா, மற்றொருவரான மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மூவரையும் கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளிதாண்டி புதைக்க கங்கணம் கட்டி செயல்படும் திருப்பத்தூர் டிஎஸ்பிஐ நீதி கேட்டு கோருகிறோம். மனசாட்சி இல்லையா? படுகொலையை மறைக்க மறைக்க துடிக்கும் நியாயம்தானா? கண்டிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் வீதியில் இறங்கி கண்டிக்கிறோம். நானே சேர்த்துருவேன். அழுகைக்கு பதில் சொல்லுங்க. விரட்டி மோதி கொடூர ஆயுதங்களால் தாக்கி பெட்ரோல் ஊத்தி கொளுத்திய செல்லையா தலைமையிலான செந்தில்குமார் தலைமையிலான மீனாட்சி சுந்தரம் தலைமையிலான அத்தனை கைவர்களையும் உடனடியாக கைது செய். பாதுகாப்பு கொடு. திருப்பத்தூர் ஜிஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி. ஆமா அப்போதுல இருந்து நான் வந்த வாக்கில் இங்கே தான் இருக்கேன். நிறைய இருந்துச்சு. வேலையே கிடையாது. இது மாதிரி எத்தனை இழப்புகளை அடுத்த 100 இழப்பு வருமாமா. பேசுகிற வெறும் பேச்சா இருக்க. காலையில் இருந்த கிரௌடை குறைக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறை பண்ணாங்கிறது தெரியும். காவல்துறை என்னென்ன வழிமுறை பண்ணியதுன்னு தெரியும். சிவகங்கைக்கு அனுப்புகிறோம், அங்கே அனுப்புகிறோம், இங்கே அனுப்புகிறோம். அதுக்குள்ளே ஒரு எஸ்ஐ ஓடியாந்து எனக்கு 5 பேரை கையெழுத்து போடுங்க.
ஏன் முன்னாலே கையெழுத்து வாங்கிட்டா சாட்சி கையெழுத்து வாங்கிட்டா நாங்கள் என்னமோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுறோம்னு உங்கள் துறைக்கு அனுப்புறதுக்கா நாங்கள் எனக்கு கிறுக்கு பயிலுங்க பாருங்க. ஆனால் மரியாதைக்குரிய காவல்துறை எதிர்க்கிறவர்களை உங்களெல்லாம் நான் கேட்குறேன். கண்டவராம்பட்டி எஸ்ஐயும் தெரியும், டிஎஸ்பியும் தெரியும், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் சரி. ஐயோ இவங்க சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த போராட்டம் முற்றிலும் தொடரும். தெரிஞ்ச வரையில் எங்களது அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு 3 கோரிக்கையை முன்வைக்கலாம் என்று கேட்கிறேன். 1க்கும் மேற்பட்ட மருத்துவரை கொண்டு உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும். முழுக்க வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்லலாம். வெற்றி பெறும் வரை, வெற்றி கிடைக்கும் வரை, நியாயம் கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக போராடுவோம், வெற்றி பெறுவோம். அது வரைக்கும் உங்களோடு துணையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. பார்க்க தோணுதுன்னா அதோட அசிங்கமான சூழ்நிலைக்கு நான் கொண்டு வந்துடுவோம் உங்களை. அது நடக்கும் இங்கே திருப்பத்தூர்ல காரப்படியில் நடக்கும். 2வது இங்கே நினைக்கிறாங்க எல்லாரும் முதிர்ச்சியான இளைஞர்கள் தானே பண்ணுறாங்கன்னா நாளைக்கு அவன் பிடிச்சா காலைக்கு வேலைக்கு போயிடுவான் பண்ணுறான் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு இளைஞர்கள் மனதிலும் முன்னாடி மூத்த நிர்வாகிகள் எப்படி மூத்த தோழர்கள் எப்படி போராடி நீதிகளை வென்றார்களோ அது முழுவதும் எங்கள் மனதுக்குள் இருக்கிறது. அவங்க கட்டுப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். அவங்க லைட் ஒரு கணேசு அசைச்சாங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, நீங்கள் அந்த மாச்சுரையில் தான் இருப்பீங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க. அது தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவரு நம்ம அவரா நினைச்சிட்டு இருக்காரு வீட்டுக்கு தான் போய் பெல்ட்டை கட்டுவோம்னு, ஓட விட்ட பெல்ட்டை கட்டிடுவோம். அது நம்மளுக்கு தெரியும் என்ன சூழ்நிலையில் என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு. நீங்க நினைச்சிருவாங்க விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் நினைக்காதீங்க. நீங்க அந்த சிறுத்தைகள் எப்படி மன உளைச்சோட மன எரிச்சியோட பாயணுங்கிறது இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு தெரியும். 2 மணி நேரம் நான் சொல்றேன்னா அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தயாராகிக்கீங்க நீங்க. அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும்.